Please share, like, subscribe to Uyirmai TV. Thank you. மிகப்பெரும் ஆளுமைகள் மேடையிலும் அறிவார்ந்த பெரியோர்கள் எதிரிலும் அமர்ந்திருக்கும் இந்த மாலை பொழுதில் அனைவருக்கும் வணக்கம். 2 நாட்களுக்கு முன்னர் தான் என்னை திரு மணிஷபுத்திரன் அவர்கள் அழைத்தார்கள். சிறு கவிதை தொகுப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஓரிரு நிமிடங்கள் பேச வேண்டும் என்று பணித்தார்கள். அந்த அழைப்பின் விளைவு இந்த மேடையின் இருக்கை. இந்த கவிதைகள் 5ம் மிக சமீப காலமாக எழுதப்பட்டவை. தலைவர் கலைஞர் உடல்நலமின்றி வீட்டில் இருந்த பொழுதும் சரி, மருத்துவமனையில் இருந்த பொழுதும் சரி, அந்த காலத்தில் ஒரு கவிதை, சிகிச்சை பெற்றிருக்கும் போது ஓரிரண்டு கவிதை, அவர் நம்மை விட்டு பிரிந்து செல்லும் போதும் இறுதி ஊர்வலத்தின் போதும் எழுதப்பட்ட மற்றும் 2 கவிதைகள். இந்த கவிதைகள் அப்பொழுதே என்னால் படிக்கப்பட்டவை. என்னால் மட்டுமல்ல, அனைவருமே படித்திருப்பீர்கள். மனிதர் அந்த நிமிடத்திலேயே எழுதி, அந்த நிமிடத்திலேயே முகநூலிலும் சரி, வாட்ஸ்அப்பிலும் சரி வெளியிட்ட கவிதை தான். பொதுவாக நாங்களும் ஒரு 2 மாதத்துக்கு முன்னர் நானும் எனது பேராசிரியரும் 25 புத்தகங்களை ஒரே நேரத்தில் வெளியிட்டோம். அண்ணன் ராஜா அவர்களை வைத்து மணிஷபுத்திரனும் கலந்து கொண்டார்கள். நாங்கள் பொத்தி அதனை அச்சிடுவதற்கு படாத பாடுபட்டோம். ஏனெனில் யாரும் பழங்கால காப்பியங்கள் வேறு யாரும் அதை எடுத்து மறுபிரதி செய்துவிடக்கூடாது என்பதற்காக. ஆனால் இவரது எழுத்தை அந்தளவுக்கு பாதுகாக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் அது எவரது பேரில் வந்தாலும் கூட இது மணிஷபுத்திரன் எழுதிய கவிதை தான் என்பதை அதை படிக்கும்போதே நாம் அடையாளம் கண்டுவிட முடியும். அதனால் அந்த கவலை அவருக்கு இல்லை. ஒரு 5 கவிதைகளில் ஓரிரண்டு வரியை மட்டும் நான் இங்கே படித்து காட்ட விரும்புகின்றேன். இவை கவிதை என்று சொல்லுவதை விட திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை, கோட்பாடுகளை மறு அச்சு வடிவம் கொண்டு வந்துள்ளார் என்றே குறிப்பிட வேண்டும். ஏனெனில் இதில் இருக்கும் 3 நிலைகள்: பேச முடியாமல் இருக்கும் நிலை, அவரை பற்றிய செய்திகள் வந்து கொண்டிருக்கும் நிலை, செய்தி உறுதியான நிலை. இந்த 3 நிலையுமே கையறு நிலை. கையறு நிலையில் எழுதப்பட்ட பாடல்கள் தான் இவை. உங்களுக்கு தெரியும், புறநானூற்றில் முழுவதுமே கையறு நிலைகள் ஆங்காங்கே சிதறி கிடக்கும். ஆண்டிரன் என்ற சிற்றரசன் இறக்கும்போது கீரத்தனார் பாடிய கையறு நிலை பாடனால முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டு என்ற வரிகள் தான் இவரது கையறு நிலை பாடல்களை பாடும்போது எனக்கு அடிக்கடி மனதில் வந்து நிழலாடுகிறது. அத்தகைய நிலையில் இவர் எடுத்த உடனேயே நீதி என்றால் அது சமூக நீதி, ஆட்சி என்றால் அது மாநில சுயாட்சி, ஆரம்பமே திராவிட இயக்கத்தின் கொள்கைகளையே எடுத்துரைக்கின்றார். உன் சிந்தனைகள் பேசுகின்றன, உன் வழிமுறைகள் பேசுகின்றன, உன் தளபதியின் கைகளில் உன் உரிமை பதாகைகள் எங்கெங்கும் உயர்கின்றன. அரசியல் சீட்டாட்டங்களில் ஜோக்கர்களை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்ற உனக்கு தெரிந்திருக்கின்றது. அருமையான வரிகள். எப்போதும் தலைவர் எப்படி இருக்கின்றார் என்ற நிலை. அவரது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது நமது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே உலகமே கேட்ட அந்த கேள்வி, தலைவர் எப்படி இருக்கின்றார்? எப்போதும் காலத்தை எதிர்க்கின்ற தலைவன் இப்போதும் காலத்தோடு தான் போராடுகின்றான். காலத்தை வென்ற மனிதன் காலத்தின் சதுரங்க கட்டத்தில் தளர்ந்த கைகளோடு காய்களை மெல்ல நகர்த்துகின்றான். இந்த வரிகளை நான் அப்பொழுது படிக்கும்போது என் கண்ணில் கண்ணீர் கசிந்தது. தங்கள் விதியை மாற்றிய தலைவன் தன் விதியோடு நிகழ்த்தும் போரை மனம் கசிய நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அருமையாக பதிவு செய்தார். அற்புதம் நிகழ்ந்த இரவில் வதந்திகள் வெட்டுக்கிளிகளைப் போல நகரமெங்கும் பரவி இருந்தன.
கடைகள் அவசரமாக அடைக்கப்பட்டன. மிஞ்சியிருந்த பால் பாக்கெட்டுகளை பதட்டத்துடன் வாங்கியபடி அவசரமாக வீடு நோக்கி நடந்தார்கள். எல்லோரும் எல்லாவற்றையும் நம்பினார்கள். எல்லோரும் எல்லாவற்றையும் சந்தேகித்தார்கள். எல்லோரும் மற்றவர்களை தூங்கச் சொல்லிவிட்டு எல்லோரும் விழித்திருந்தார்கள். நகரமெங்கும் துயரம் கம்பளம் இருத்து அமர்ந்திருந்தது. இதுபோல் எத்தனையோ முறை 99 முறை அவற்றை கடந்து வந்த அந்த மாமனிதர் 100வது முறையும் கடப்பாரா என்ற அந்த ஆவலில் அவர் எழுதுகிறார். இறுதி ஊர்வலத்தை பற்றி அவர் எழுதும்போது சரியாக ஒரு வார்த்தை என்ற அவனே அவர்களுக்கு மீட்பனாக இருந்தான். இயேசு கிறிஸ்து எப்படி கிறிஸ்துமஸ் நாளான இன்று இயேசு கிறிஸ்து எப்படி மீட்பனாக இருந்தாரோ, தமிழர்களை திராவிடத்தை மீட்கும் மீட்பனாக தலைவர் கலைஞரே இருந்தார் என்று அவரது இருவர்களும் தொடங்கிவிட்டதில் அவர் எழுதிய வரிகள் இன்னும் நிலநாடுகின்றன. அவன் மூட்டிய நெருப்பிற்கு அவனே எண்ணெயாக இருந்தான். அவன் வளர்த்த வேள்விக்கு அவனே நெய்யாக இருந்தான். எப்போதெல்லாம் இந்த நிலத்தின் மீது ஒடுக்குமுறை நிழல் படுகிறதோ அப்போதெல்லாம் தலைவன் உறங்கும் கடற்கரையில் ஆழி பேரலைகள் எழும் என்ற ஒரு வேகத்தை, ஒரு கோபத்தை கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள் இங்கே படம் பிடித்து காட்டுகின்றார். அந்த அவரை அடக்கம் செய்துவிட்ட வந்த பின்னர் வீடு திரும்ப மனமில்லாமல் மனம் பிறந்து அங்கேயே நின்று கொண்டிருக்கின்றோம். ஆம், நேற்று உயிர் இருந்தது, இன்று உடல் இருக்கின்றது, நாளை உருவம் கூட கிடையாது என்ற ஒரு கையறு நிலையில் எழுதிய அந்த கவிதைகள் அவரது திறமைக்கு சான்று. 80 ஆண்டு காலமாக நீ மூட்டிய நெருப்பு அந்நியர் நுழைய விழா அக்கினி வளையமாய் இந்த நிலத்தின் மேல் எரிந்து கொண்டிருக்கிறது. அவர் இருக்கும்போதே அந்நியர் நுழைந்ததை கவிஞர் மறைந்து விட்டார் போலும். ஒருவேளை அவர்களெல்லாம் திராவிடர்கள் என்பதால் அதை மன்னித்து விட்டார் போலும் கவிஞர். நீ உருவாக்கிய காலம் ஒரு சமாதியில் முடிவதல்ல உன் சரித்திரம். நீ ஏற்றி வைத்த நெருப்பு காலனால் முடிவதல்ல. நீ உருவாக்கிய காலம் ஒரு சமாதியில் முடிவதல்ல உன் சரித்திரம் என்று அருமையான இது ஒரு ஒரு கவிஞராக மட்டும் நான் பார்க்கவில்லை. புகழேந்தி, TKS, தென்னரசு, இளஞ்சேரன், தில்லை மறைமுதல்வன், ராதாமலானன் போன்ற திருநாவுக்கரசு போன்ற திராவிட இயக்க எழுத்தாளர்களின் நீட்சியாகத்தான் நான் இவரை பார்க்க முடிகிறது. இந்த கவிதை தொகுப்பை படிக்கும்போது வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.